வாசிப்பவர் யுவனிகா, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திருச்செந்துறை. என் வகுப்பு மாணவர்கள் மரங்களின் பயன்கள் பற்றி சொல்லப் போகிறார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட மரம் ஆலமரம். நான் இப்பொழுது ஆலமரத்தை பற்றி பேசப் போகிறேன். ஆலமரம் நமது தேசிய மரம் ஆகும். இதன் தாவரவியல் பெயர் டெங்கனென்சிஸ். இது நீண்ட காலம் வாழக்கூடியது. இது விழுதுகளை கொண்டிருக்கும். இது பெரிய கிளைகளையும் அடர்ந்த இலைகளையும் கொண்டிருக்கும். எனக்கு கொடுக்கப்பட்ட மரம் வாழை மரம். வாழை மரத்தை பற்றி பேசப் போகிறேன். வாழை மரத்திலிருந்து வரும் வாழைக்காய், வாழை மரத்திலிருந்து வரும் வாழைப்பூ, பூக்கணிகளில் ஒன்று வாழைப்பழம். வாழை இலையிலிருந்து வரும் உணவு உண்ண பயன்படுகிறது. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. எனக்கு கொடுக்கப்பட்ட மரம் வேப்ப மரம். நான் இப்ப வேப்ப மரத்தை பற்றி பேசப் போகிறேன். வேப்ப மரம் நமக்கு மிகவும் பயன்படுகிறது. வேப்பமரம் மருத்துவத்திற்கு பழம்பெருக்கும் தருகிறது. வேப்பமரம் சுத்தமான காற்றை நமக்கு தருகிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட மரம் தேக்கு மரம். நான் தேக்கு மரத்தை பற்றி பேசப் போகிறேன். தேக்கு மரம் வீடு கட்ட உதவும். தேக்கு மரம் கட்டில் செய்ய உதவும். தேக்கு மரம் கதவு செய்ய உதவும். தேக்கு மரம் படம் செய்ய உதவும். தேக்கு மரம் வீட்டு பொருட்கள் செய்ய உதவும். தேக்கு மரம் அழகிய வட்ட பொருட்கள் செய்ய உதவும். நான் இப்போது புங்க மரத்தை பற்றி பேசப் போகிறேன். புங்க மரம் அல்லது புங்கு மரம் ஒரு மருத்துவ குணம் கொண்ட மரம் ஆகும். இது இந்தியா உள்ளது. புங்க மரத்தின் இலைகள், பூக்கள், விதைகள், பச்சை மற்றும் வேர் ஆகியவை பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. புங்க மரம் அதிக அளவு வசூல் செய்கிறது. புங்க மரம் தந்த இடத்தை வளர்க்கிறது. புங்க மரம் சாறு வருடம் தரக்கூடியது. எனக்கு கொடுக்கப்பட்ட மரம் தென்னை மரம். தென்னை மரம் மிகவும் உயரமானது. தென்னை மரத்தில் குலையாக காய்கள் காய்க்கும். அதில் கிடைக்கும் இளநீர் சூட்டை தணிக்கும். நன்றி. எனக்கு கொடுக்கப்பட்ட மரம் மூங்கில் மரம். மூங்கில் மரத்தை பற்றி நான் பேசப் போகிறேன். மூங்கில் மரத்தின் பயன்கள். மூங்கில் மரம் விவசாயிகளின் பச்சை தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. குடிசை வீடு, ஏரி, படகு செய்ய பயன்படுகிறது. மலை பாங்கான இடத்தில் வளரும் மூங்கில் மரம் பாத நோய், இரைப்பு, காய்ச்சல் ஆகியவற்றை குணமாக்கும். நன்றி. எனக்கு கொடுக்கப்பட்ட மரம் பனை மரம். நான் இப்போது பனை மரத்தை பற்றி பேசப் போகிறேன். இலைகள் குடிசை கூடை கட்ட பயன்படுகிறது. பழம் நுங்கு, கோடை காலத்தில் நுங்கு, பலாப்பழம் தாகம் தீர்க்கும். பனைக்கிழங்கு பசியை தீர்க்கும். தேங்க்யூ.